அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஜூன் 14ஆம் தேதி. ஜெர்மனி வீராங்கனை, ஜெர்மனியோட டென்னிஸ் வீராங்கனை ஸ்டெபி கிராஃப் சனிக்கிழமை வாரத்தின் கடைசி நாள். டென்னிஸ் விளையாட்டில் சாதனை படைத்த ஜெர்மனி வீராங்கனை ஸ்டெபி கிராஃப் பிறந்த நாள் இன்று. கிட்டத்தட்ட இந்த மாதத்தோட 2வது வாரத்தின் 2வது சனிக்கிழமை. மேற்கு ஜெர்மனியின் மன்ஹேம் நகரில் 1969 பிறந்தார். தந்தை பழைய கார் விற்பனையாளர். நம்ம டென்னிஸ் வீராங்கனை ஜோகோவிட்ஸு, ரோசர் ஃபெடரர் அப்படின்னு பல பேரை கழுவி போடுறோம். ஸ்பெயினோட களிமண் வீராங்கனை, அவர் பேர் என்ன, வீரர் ரஃபேல் நடால். தென் ஜோகோவிச், ரோசர் ஃபெடரர், சுவிட்சர்லாந்தின் ரோசர் ஃபெடரர், ஜெர்மனியின் ரோசர் ஃபெடரரா இல்லை அந்த நாட்டுக்காரங்களா பார்த்துக்கங்க. 2 பேர் டென்னிஸ் வீரர்கள். அப்போ அது மாதிரி ஆண்கள் மட்டும் தெரிஞ்சிருக்கல, பெண்களும் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க 1969ன்றது நம்மளுக்கு தெரிய வருது. தந்தை பழைய கார் விற்பனையாளர். அவர் வீட்டிலேயே தனது 3 வயது மகள் ஸ்டெபிக்கு டென்னிஸ் கற்றுக் கொடுக்க தொடங்கினார். 4 வயதில் டென்னிஸ் மைதானத்தில் பயிற்சி பெற தொடங்கிய சிறுமி 5 வயது முதல் டென்னிஸ் போட்டிகளில் கலந்து கொண்டாள். டென்னிஸ் தான் அவள் சாதிப்பதற்கு ஏற்ற துறை என்பதை ஊக்குவித்த பெற்றோர் 13 வயதில் இருந்து பள்ளியில் இருந்து நிறுத்தினர். வீட்டில் ஒரு ஆசிரியர் மூலம் உயர்நிலை கல்வி கற்றாள் சிறுமி. முழுமையான தொழில்முறை வீராங்கனையாக 1983 விளையாடத் தொடங்கினார். அப்போது உலக டென்னிஸ் தரவரிசையில் அவரது இடம் 124. அதே ஆண்டு இறுதியில் 98, அடுத்த ஆண்டில் 22 என அதிரடியாக முன்னேறி 1985 6வது ரேங்க் என்ற நிலைக்கு உயர்ந்தார். பிரபல சாம்பியன்கள் மார்டினா நவரத்திலோவா மற்றும் கிறிஸ் எவர்ட்டுக்கு சவாலாக முன்னேறினார் இந்த ஸ்டெபி கிராஃப். அவர்களுடன் மோதி வெற்றி பெறவில்லை என்றாலும் இறுதிப் போட்டிகள் வரை முன்னேறினார். உலக மகளிர் டென்னிஸ் போட்டியில் 1986 முதலாக கலந்து கொண்ட போது கிறிஸ் எவர்ட்டை தோற்கடித்தார். அதன் பிறகு எவர்ட்டிடம் இவர் ஒரு முறை கூட தோற்றதில்லை. இவரது டென்னிஸ் ஆட்டம் 1987 மேலும் வலுப்பெற்றது. ஆரம்பத்திலேயே பிரெஞ்சு ஓப்பன் போட்டிக்கு முன்னால் 6 போட்டிகளில் வென்றார். மியாமி போட்டியில் நவரத்திலோவாவை அரையிறுதியிலும் கிறிஸ் எவர்ட்டை இறுதிப் போட்டியிலும் வென்றது இவரது சாதனை வெற்றிகள். பிரெஞ்சு ஓப்பன் அரையிறுதியில் செபாட்டினியையும் இறுதி ஆட்டத்தில் மார்டினாவையும் தோற்கடித்தார். ஆஸ்திரேலியா ஓப்பன், டெக்சாஸ், சான் ஆண்டோனியா போட்டிகளில் வென்றதோடு மியாமி பட்டத்தையும் 1988 தக்க வைத்துக் கொண்டார். அந்த ஆண்டு நடந்த 4 கிராண்ட்ஸ்லாம் போட்டி பட்டங்களையும் அத்துடன் ஒலிம்பிக் தங்கப்பதக்கத்தையும் வென்றார். இதன் மூலம் காலண்டர் இயர் கோல்டன் ஸ்லாம் அந்தஸ்தை பெற்ற முதல் மற்றும் ஒரே டென்னிஸ் நட்சத்திரம் என்ற பெருமையை பெற்றார். மொத்தம் 7 விம்பிள்டன் ஒற்றையர் பட்டங்கள். செர்பியாவின் ஜோகோவிச், சுவிட்சர்லாந்தின் ரோசர் ஃபெடரர், ஸ்பெயினோட ரஃபேல் நடால். மொத்தம் 7 விம்பிள்டன் ஒற்றையர் பட்டங்கள், 6 பிரெஞ்சு ஓப்பன் ஒற்றையர் பட்டங்கள், 5 அமெரிக்க ஓப்பன் டென்னிஸ் போட்டி பட்டங்கள், 4 ஆஸ்திரேலிய ஓப்பன் போட்டி பட்டங்கள் ஆகியவற்றை வென்றிருக்கிறார். தொடர்ந்து 186 வாரங்களுக்கு முதலிடத்தில் இருந்தவர் 11 இரட்டையர் போட்டிகளில் வென்றிருக்கிறார். 1999 ஓய்வு பெறும்போது உலக தரவரிசை பட்டியலில் 3ஆம் இடத்தில் இருந்தார். பிரபல டென்னிஸ் வீரர் ஆண்ட்ரே அகாசியை 2001 திருமணம் செய்து கொண்டார். 2K கிட்ஸ் பிறந்த வருஷத்தில்.
பல விளம்பரங்கள், தொலைக்காட்சிகளில் பங்கேற்று வரும் இவர் சில்ட்ரன் ஃபார் டுமாரோ என்ற தொண்டு அமைப்பை நிறுவி போர்களால் பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கு உதவி வருகிறார் என்று 2015ஆம் ஆண்டு எழுதப்பட்ட இந்த புத்தகம் தெரிவிக்கிறது. தற்போது உயிரோடு இருக்கிறாரா என்பதை நீங்கள் தேடி கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு 1969ஆம் ஆண்டு பிறந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.